சொல்ல நீரு தோன்றினிய என்றும் என் தோள் பிரிப்பு அறியலரே தாமரை தாழ்பாது ஊதி மீசைச்ச சாந்தில் தொடுத்த தீந்தே போல புறைய மன்ற புறையோர்க்கென்மை நீர் இன்று அமையா உலகம் போவதே நம்மின்று அமையா நம் நயந்தருளி நறுநுதல் பசத்தல் அஞ்சி சிறுமை உருபவோ செய்குவரியலரே. நேர்களே, நீங்கள் இப்போ கேட்டது நற்றிணை பாடல். முதல் பாடலை கேட்டீங்க. ஏஐ உதவியோட ரொம்ப அற்புதமாக அந்த பாடல் அமைந்தது. அந்த பாடலை பற்றி தான் இப்போ உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன். திணை குறிஞ்சி, எழுதியவர் கபிலர். தலைவி கூற்றாக அந்த பாடல் அமைந்து இருக்கிறது. தலைவனின் பிரிவை தலைவிக்கு தோழி உணர்த்துகையில் தலைவியின் கூற்றாக அந்த பாடல் அமைந்திருக்கிறது. அந்த பாடலை மீண்டும் பார்க்கலாமா? நின்ற சொல்லர் நீடு தோன்று இனியர் என்றும் என் தோள் பிரிவு அறியலரே தாமரை தன் தாது ஊறி மீமிசை சாந்தில் தொடுத்த தீம்தேன் போல புறைய மன்ற புறையோர் கேண்மை நீரின்று அமையா உலகம் போல தம்மின்று அமையா நம் நயந்தருளி நறுநுதல் பசத்தல் அஞ்சி சிறுமை உருபவோ செய்வு அறியலரே. இந்த பாடல் மிகவும் அற்புதமான பாடல் தான். ஆனால் இந்த பாடலின் பொருள் என்ன அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா தான் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது கேட்குது. இப்போ அந்த பாடலோட பொருள் என்ன அப்படின்னு பார்க்கலாமா? என் காதலர் சொன்ன சொல் காப்பவர், எப்போதும் இனிமையானவர், என்றும் என் தோள்களை பிரியாதவர், குளிர் தாமரையின் தாதுக்களை ஊதி உயர்ந்த மலையில் இருக்கிற சந்தன மரத்தில் வண்டு சேர்த்த தித்தித்த தேன் போல உயர்ந்தது அவர் காதல். நீரில்லாமல் உலகம் இல்லை, அவர் இல்லாமல் நான் இல்லை, விரும்பி நேசிக்கிறார். என் நெற்றியில் படரும் பிரிவு துயர், அதாவது பசலை பார்த்து பயப்படுவார். தான் செய்வதை உணராது என்னை பிரிந்து சிறுமை அடைவாரோ என்று ரொம்ப அற்புதமாக அந்த பாடல் அமைந்திருக்கு. தலைவன் தன்னை விட்டு பிரிய மாட்டான் என்பதே இதனுடைய உட்பொருள். அற்புதமான இந்த நற்றிணை பாடல் கேட்டீங்க. மீண்டும் அற்புதமான நற்றிணை பாடலோடு சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பரை பல சகோதரி இளையவேணி கிருஷ்ணா. இந்த நற்றிணை பாடல் பற்றி தங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவியுங்கள் நேர்களே. நன்றி நேர்களே.